விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலிருந்து ஒரு 30 அடி ரோடு பேஸ் கொண்ட 30 அடி மண்ணுத்தடம் கொண்ட இந்த காட்டுக்கு 6 ஏக்கரை தோப்புக்கு நான் வந்துருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா சுற்றி வர டவுனுங்க, அதாவது ஒரு சிறிய டவுனு. ஒரு நம்ம பார்க்க வந்திருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் உலகடம்ங்கிற ஊரில் தான் பார்க்க வந்திருக்கிறேங்க. உலகடம் டவுனுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த 6 ஏக்கர் தோப்பு. பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தாங்க. கம்பி வேலிக்கு போட்டுருக்குறாங்க. கம்பி வேலிக்கு வெளியில் இருக்கிற அந்த நெட்டு தான் அவங்களுக்கு சேருது. இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா சைட்டுங்க. அதே மாதிரி காட்டுக்கு மேற்கு திசை தெற்கு திசை 2 பக்கமே சைட்டு. காட்டுக்கு கிழக்கு சைடுமே பாதி அளவுக்கு சைட்டு, பாதி அளவுக்கு வந்து தார் ரோடு பேஸு. இந்த கம்பி வேலி போட்டிருக்குதுங்கள, அதிலிருந்து இந்த சோளப்பயிர் போட்டுக்கு வருங்க. இந்த நெட்டுமே இதுக்கு சேர்ந்தது தான். அதே மாதிரி இந்த நெட்டுமே தாரோடு முகப்புலேயே போய் ஜாயிண்ட் ஆகிக்குதுங்க. அதில் கடை கட்டி விட்ருக்குறாங்க முன்னாடி, அதனால் உங்களுக்கு ரோடு பேஸ் தெரியாது. இதிலிருந்தே இந்த கம்பி வேலி ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக போயிடுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா சின்னது பெருசுன்னு எல்லாம் கலந்துருக்குதுங்க. ஃபுல்லுமே தென்னை மரம் தான் வச்சுருக்குது. மண் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு களிமண், மகிழி மண்ணோடு சேர்ந்தது. நல்ல மண்ணுங்க விவசாயத்துக்கு. இதை வந்துங்க காட்டுக்கு தெற்கு திசையில் உண்டான பவுண்ட்ரி, அதாவது பொலி வரப்பு. இதிலிருந்து அந்த சைடு தெரியுது பாருங்க, அது வரைக்கும் அப்படி நேராகவே போயிடுது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் விரிச்ச மாதிரி கம்பி வேலி, உங்களுக்கு அந்த கம்பி வேலி கடைசி வரைக்கும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போகுது. அதிலிருந்து ஒரே நேருங்க அந்த கம்பி வேலி. இப்போ இந்த காடுனுடைய முகப்பு, காட்டினுடைய வியூ பார்க்குறீங்க. சுளுக்காணி சோளக்கருதும் போட்டுக்கிறாங்க. உள்ளே வந்து தென்னம்பிள்ளைங்க. இந்த காட்டுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 கிணறு, 2 போரு, 10 HP கொண்ட சர்வீஸ் 2ங்க. நாம் வந்து அந்த 30 அடி தடம் காட்டினோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூல பகுதி. நாம் வந்து கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. கிணறு பார்த்துட்டு போயிடலாங்க. ரெண்டு கிணத்துல இது ஒரு கிணறுங்க.
இது சர்வீஸு. தண்ணி கம்மியாக தான் இருக்குதுங்க. தண்ணி கட்டிக்கிறாங்க, எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு கிணறு பாட்டிங்க. இந்த இடத்துல ஒரு போரு. இந்தாங்க ஒரு போரு. இல்லை அங்கங்கே பைப் லைன் தாங்க, சொட்டு நீர் போடல. பெரிய மரத்துல எல்லாம் காப்பு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு மேலே உயரமாக காட்டினா வீடியோவில் பெரிய மரத்தில் இருக்கிற தேங்காய் தெரியாது. காட்டுக்காரர் அவங்க வாசலில் தேங்காய் போட்டு வச்சுருக்காங்க. நான் அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம குபேர் மூலையை பார்த்துட்டு வந்துடுவோம். காட்டினுடைய அளவு வந்து 6 ஏக்கருங்க சொல்லிக்கிற முதல்லையே. காடு ஒரு சதுரமாக வந்துடுது. வாசப்படி குபேர மூலையெல்லாம் நல்லா உயரமாகவே வந்துடுது. பாதி காடு வந்து செம்மண் மாதிரி வந்துடுது, மீதி பாதி மகளி மண் மாதிரி வந்துடுது. இது 2வது போருங்க. இது ஒரு போரு, அது போக தனி தொட்டி. போர் தண்ணி வந்து கிணத்துல விடுறது இல்லைங்க, தண்ணி தொட்டியில் விட்டு கட்டிக்கிறாங்க. பாருங்க, தண்ணி தொட்டி நல்லா பெரிய தொட்டிங்க. தண்ணி நல்லா ஆழமாக இருக்குது. பாருங்கள், இந்த சைட்டு போட்டுக்கிறாங்க. சொன்னான்ல, காட்டுக்கு தெற்கு பக்கம் முன்னாடி ஒரு சைட்டு போட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சைட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காட்டினோட வியூ பார்க்குறீங்க. காடு வந்து 6 ஏக்கர் முழுசுமே தோப்பு இல்லைங்க. அதில் ஒரு 4 ஏக்கர் அளவுக்கு தான் தோப்பு. மீதி வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து சுடுகாணி சோள பயிர் போட்டுக்கிறாங்க. இப்போ காட்டினோட குபேர மூலைக்கு நான் வந்துட்டேங்க. பாருங்கள், மண்ணெல்லாம் நல்லா இருக்குது. இதாங்க இந்த காட்டினுடைய குபேர மூலை பகுதி. இந்த கம்பி வேலியோட இந்த கல்லுக்கட்டோடு முடிஞ்சுது. இந்த குபேர மூலை இந்த காட்டினுடைய மற்ற வயலுக்கு கம்பேர் பண்ணி போக நல்லா உயரமாக கட்டாகாமல் நல்லா இருக்குதுங்க. இதோட நம்ம அப்படியே வாயுமூலை பகுதிக்கு போகிறோம். அக்னி மூலை நீங்கள் முதல்ல பார்த்துட்டீங்க. அக்னி மூலை வந்து அடுத்த சைட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது.
குபேரமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பெண்டு, அந்த கல்லுக்கட்டு இருக்குதுல அந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு, அதெல்லாம் பெரிய ஒரு குறையில்லை. விவசாய தோட்டங்கள் அதெல்லாம் இருக்கும். பாருங்கள், தென்னை மரமெல்லாம் பெரிய மரம் பார்க்குறீங்க. நல்லா இடமெல்லாம் கேப் விட்டு நல்லா வச்சுக்கிறாங்க. காய்ப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் பராமரிப்பு, தண்ணி வந்து காட்டுக்கு தனித்தனியாக தென்னை மரத்துக்கு விட்ற மாதிரிலாம் பண்ணலை. மரத்தில் எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு காட்ட முடியல, உயரமாக இருக்கிறனால வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குதுங்க. இந்த காட்டை, அதாவது இந்த தோப்பை சுற்றி 3 பக்கமே வந்து ஊர், ஒரு பக்கம் ஊர், 2 பக்கம் சைட்டு, அந்த மாதிரி வந்து அமைஞ்சிருதுங்க. காடு வந்து டவுனுக்கு ஒட்டுன மாதிரியே, மெயின் ரோடுக்கு ஒட்டுன மாதிரியே, நடு டவுனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சொல்லலாம். இதாங்க இந்த காட்டுக்கு உண்டான வாயுமூலைங்க. இந்த வீடு கட்டிக்கிறது கம்பிவேலி கல்லுக்கட்டு, இதை வந்து இந்த காட்டுக்கு உண்டான வாயுமூலை. இதிலிருந்து அப்படியே ஒரே நேராக போய் ஜலமூலை போகிற சைடில் 2 ஸ்டெப்புலேருந்து கட்டாகி போகுதுங்க. அதில் வீடு, ரெண்டாவது கிணறு சர்வீஸும் பார்த்துடலாங்க. சர்வீஸு கிணறுங்க, ரெண்டாவது கிணறு. கிணறுல பெரிய பெரிய கிணறுங்க. ஒன்றுக்கிறது பார்த்தா தண்ணி தெரிய மாட்டேங்குது. கிணத்துல தண்ணி இல்லைங்க. கிணறுலாம் தூர் வரணும், தென்னைப்பட்டையெல்லாம் விழுந்து கிடக்குது இல்லை. போரில் தண்ணி அதிகமாக இருக்குது, கிணத்துல தண்ணி இல்லை. இதான் தோப்பினோட அமைப்புங்க. விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வந்து 1,25 கோடி ரூபா சொல்கிறாருங்க. பேசுனா குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏரியா வந்து ரீவேல்யூஷனான ஏரியாங்க, டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால. காடு வந்து இது பிட்டெல்லாம் இல்லை, ஒரே இனமாக வந்துடுது. 6 ஏக்கராகும். நம்ம பின்னால் ஒரு நாளைக்கு சேல் பண்ணணும்னா கூட ஒரு சைட் வேல்யூஷனுக்கு சைட்டுக்கே போகுங்க. அந்தளவுக்கு ரீவேல்யூஷனான காடுங்க. இப்போ தோப்பாக அமைஞ்சிருக்குது. பாருங்க, பக்கத்தில் ஊரெல்லாம் பாருங்கள். ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சைடில் இருந்து உள்ள காட்டுக்குள்ளே மேற்கு நோக்கி வர மாதிரி இருக்குது. இந்த கெவுளி பாத்திரக்காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கலர் காய். ஆனால் மரத்தில், எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குதுங்க. அதுபோக வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதில் தேங்காய் போட்டு குமிச்சு வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு குட்டு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து காட்டுக்காரரோட வீடு, பழைய வீடாக இருக்குது. இந்த தோட்டத்து வீடு, தேங்காய்ங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க.
இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வாங்க. தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நேரில் வாங்க. ஒரு வாட்டி வந்து முழுசாக சுற்றி பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சா மேப் வாங்கி பார்ப்போம், ரெக்கார்டு வாங்கி பார்ப்போம். அப்புறம் காட்டுக்கார்ட்ட நேரடியாக போய் பேசுவோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.